எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம பேக்யார்டில் ஒரு குட்டியாக ஒரு குக்கிங் தான் பண்ண போகிறோம். இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இவங்களோட கொஞ்சம் வெளியெல்லாம் சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனியாக கூட உட்காந்து நான் சமைப்பேன். பட் அசோகா அத்தியா 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி உட்காந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஒரு குட்டியாக ஒரு சமையல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இந்த டைம் இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா ஃபேமிலியை பார்த்தேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அவங்களுடைய ப்ரைவசிக்காக அவங்க ஃபோட்டோ வீடியோ எதுவுமே நான் ஷேர் பண்ணலை. என்னை பார்த்து பேசின எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே காமனாக சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்களும் சந்தியாவும் இதே மாதிரி எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருங்க, நிறைய வீடியோஸ் போடுங்க, முடிஞ்சதுன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னாங்க. எங்களுக்குமே அந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப ஆசை தான். பட் நாங்கள் 2 பேருமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறோம், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படின்ட்டு. நான் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கேன், சந்தியா வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வெர்ஜினியாவில் இருக்காங்க. அதனால தான் எங்களால் சேர்ந்த மாதிரி வீடியோஸ் போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு எப்போ முடியுமோ ட்ரை பண்ணி கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். வீடியோவில் வந்து பேக்யார்டில் சமைக்கிறது, அதுக்கப்புறம் மண் சட்டியில் சமைக்கிறது, நீங்கள் அங்கே யூஎஸில் இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியாக ரெசிபீஸ் போடுறீங்க, சமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அவங்க எல்லாருக்கும். என்ன சொன்னேன், அம்மா சொன்னதை சொல்லுங்கள். சோம்பேறித்தனம் ஒரு அளவே இல்லாமல் யார் எனக்கு எதுக்கு இந்த 2 கிண்ணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு எனக்கு சோம்பேறித்தனம். இதை இன்னொரு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மெயினாக இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, அசோகா அத்தியா கூட அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற குட்டி குட்டி தொந்தரவுகள்லாம் வந்து சமாளிச்சுட்டு நீங்கள் அவங்க கூட சேர்ந்த மாதிரியே வீடியோ போடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொன்னாங்க. வெளியே வந்து சமையல் பண்ண வந்திருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 o'clock ஆகுது. இவ்வளோ நேரத்தில் பத்தியா கொஞ்சம் சுண்டக்காய் கடையலுக்கு வந்து அசோகா வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. 2 கட் பண்ணு பாப்பா. ஆத்தியம்மா போய் தண்ணி எடுத்துகிட்டு வா, அதை கழுவலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து பாப்பா உள்ள அம்மா அந்த கடுகுலாம் போட்டு வச்சுருப்பல, அந்த டேபிள் மேலே இருக்குது பாரு, இங்கே இருக்குது, ஆப்போசிட் டேபிள் மேலே இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வாங்க. வந்து குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள். இப்போது அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் சமையலை. தண்ணி அது அங்கே டாப்பில் தண்ணி குடிச்சிட்டு எதுக்கா இதோ அங்கே ஒரு ½ இருந்தால் போதும், ஃபுல்லாக வேண்டாம். சட்டியில் தான் வந்து சமையல் இன்னைக்கு. ½ இருந்தால் போதும், வாங்க. தேங்க்யூ பேபி. மொத்தமாக ஹாஃபாக கட் பண்ண. ஆமாம் இங்கே வா, அதை எடுத்துகிட்டு போய் மேம் மொத்தமாக ஹாஃபாக கட் பண்ண மேம். ஆமாம் அவங்க இன்னொரு கட்டிங் போர்டு எடுத்துகிட்டு வாங்க. உள்ள பிளாக்காக இருந்தால் தூக்கி போட்டுருங்க. உள்ள பிளாக்காக எல்லாமே எல்லாம் பிளாக்காக இருக்குது. இப்படி சொன்ன உடனே அசோகா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொஞ்ச நேரம் வெளியே வச்சதுனால கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. அவங்க என்ன நினச்சாங்க, எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. மூக்கு புடப்பா இருந்தா அந்த நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சரி இது ஊத்திட்டே தண்ணி எடுத்து இல்லைனா கருப்பாயிடும். கட் பண்ண கருப்பாயிடும் வெஜிடபிள். தண்ணி ஊத்திட்டே போ அம்மாவை கட் பண்ண. கட் பண்ணும்போது பிளாக்காக இருந்ததுன்னா தூக்கி போடுங்க. அது அப்படி இல்லைன்னா தண்ணியில் போட்டுருங்க. இப்போ பாப்பா இது வெள்ளையாக இருக்குது பாரு, அப்படியே தூக்கி இப்போ தண்ணியில் போடுங்க. பார்த்து கடக்கடன்னு அது கொடுத்துருங்கம்மா சாமி. அது எனக்கு எதுனாலும் எதில் வேணாலும் சும்மா அப்படியே ரொம்ப சாஃப்டாக வேணாம். 2 அவ்வளோலாம் போட்டால் வெளியே வந்துடும். சும்மா ஒரு 2 வெளியே வேற அம்மா. நீங்கள் கல்லில் இடிச்சுன்னா கல்லில் இடிச்சுன்னா கல் வந்து மண்ணுலாம் வரும் அதுலேருந்து. கல்லில் இடிக்காமல் நீங்கள் இப்படி வாங்க. நம்ம ஆன் பண்ணிட்டா ஆன் பண்ணவா அம்மா. ஐயோ அம்மா முக்கியமாக ஒன்று எத்தனும் இல்லைடா தாங்க. அம்மா என்ன சொல்லு, என்ன எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ப்ளீஸ்மா என்ன மட்டும் எத்தனுவாம்மா. எங்க லெமன் அவங்க வீட்டில் லெமன் ஜூஸ், ஐஸ் கியூப்ஸு கிளாஸில். அப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டீங்க, குடிச்சிங்க. பாப்பா கொஞ்சம் போதும் என்ன கையை வச்சு கழுவிட்டு இருக்கீங்க. அதில் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சாப்பிடலாமா? இப்போ கட் பண்ணி வச்சது என்ன சொல்லுங்க, இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. சொல்லுங்க. கட் பண்ணி வச்ச
சுண்டைக்காயை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், வேற ஒன்றுமே பண்ணல. எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் கொஞ்சம் போட்டு வதக்கணும். வா அதை இது எடுத்துப்பாங்க. வா வா கரண்டி எடுத்துகிட்டு வந்து பண்ணுங்க. வா இதோ இப்போ இந்த வாட்டி இந்தியா ட்ரிப்பில் வாங்கணும். நானும் பார்வதியத்தையும் போனோம்ல, செய்யல. போயிடுங்க, வதக்கு கொஞ்சம் மொல்லமா. என்ன அங்க அது வாஷிங் மிஷின் மேல இருக்கிற ரேக்ல. கை வலிக்குது. கேஸ் வேணுமா? எரியுது பாப்பா, நல்லா எரியுது. நல்ல சூடு பார்த்து சரி, மஞ்சத்தூள் போடுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. கொழம்பு பாரு, மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், குழம்பு பவுடர் கிடையாது. எல்லாம் மறந்துட்டீங்கோள். கொஞ்சமா ½ ஸ்பூனு. ½ ஸ்பூன் கொழம்பு பவுடர். குழம்பு பவுடர். ஒரு நிமிஷம். அது அந்த பாத்திரத்துல கொஞ்ச நேரம் இப்படி விட்டாதான் அது சூடாகும். நீ இப்படியே கலரிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், அது குக்கே ஆகாது. அந்த இது உரல் எடுத்துட்டு வந்தல இடிக்கிறது, அது இங்கே இருக்கு பாரு. அம்மா வைப்பேன் பாரு அங்க. அங்க மூடி இருக்கும், அந்த மூடி எடுத்துருவாங்க. பத்திரமா எடுத்துருவாங்க. இது அது மண்ணு. அடுப்பு ஆஃப் பண்ணீங்களா? வாசான மூடுங்க. எவ்வளவு போதும் பார்க்கலாம். ஐயோ இன்னும் வேற மூடி எடுத்துட்டு வாங்க பாப்பா. இந்த மாதிரி இல்ல, இதுல இருக்கும் பாரு அலுமினியத்துல, அது எடுத்துட்டு வா. இல்லைன்னா ஆஃப் பண்ணீங்களா பாப்பா? அடுப்ப தள்ளி வச்சியா? பர்ன் ஆச்சா? நான் இல்ல. ஓகே, கருப்பா தெரியுது. அடியில இதுவாச்சா? இல்ல நல்லா குக் ஆயிருக்கு. ஆமா, கொழம்பு இல்ல. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு சாமி சுத்தி இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த கடாயிலே எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு, புளி எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி மூடிட்டு இந்த வதக்கின சுண்டைக்காயும் போட்டுட்டு என்ன பண்ணோம், மூடி வச்சுட்டா கடையில் ரெடி. கடையில் ஏன் இந்த கொடுமை? சூடு பாப்பா, வலிக்குது அம்மாக்கு. முல்ல அது பயமா இருக்கமா? நீங்க ஒரு வாட்டி போடுறதுக்குள்ளேயே 4 வாட்டி செய்யலாம். அது அடியில் இருக்கிறது குக் ஆகிடும். கருவேப்பிலை போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, உப்பு கொஞ்சம் போடுங்க. உப்பு தேவையான உப்பு தேவை. பாப்பா வந்து ஜாமா குக்கர் இது ஆஃப் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி கரெக்டாக உப்பு பாதி. இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. உள்ள இப்படி தட்டணும். நீ இப்படின்னா வெளியில பூண்டு தூக்கி போடுங்க. ஒன்று ஒன்றா போட்டால் எப்போ முடியுது பாப்பா? ப்ளீஸ் போடுங்க. மஞ்சத்தூள் போடுங்க கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. அவ்வளோதான். தேவையான மஞ்சத்தூள். சரி, தேவையானது 1/4 ஸ்பூன் போடுங்க. கிட்ட முதல்ல மா ப்ளீஸ், விளையாட்டு இல்லை அதிசயமா. அசோக்மா கிட்ட எடுத்துட்டு வா. நீங்க இப்போ போடுங்க. அதுக்காக அவ்வளோ கிட்ட மூடிடுங்க. மூடிங்க. ஒட்டி இருக்கு பாரு வெங்காயம். குழம்பு ஏன் குழம்பு மிளகாத்தூள்லே இருக்கு? எனக்கு புரியல. பச்சை மிளகாய் தூங்க. பச்சை மிளகாய் தூளா? இது என்ன என்னப்பா பண்ணீங்க? ஃபைன் சாப்பிங் சால்ட். ஃபைன் சாப்பிங் சால்ட். ஃபைன் சாப்பா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். அம்மா
முடியலம்மா. ஏமா ஏற்கனவே it's like this. இல்ல ஏற்கனவே தூள் உப்பு தானே, அதுல என்ன ஃபைன் ஷாப்பிங்? Like this. பாப்பா இது குக் ஆயிடு பாப்பா, எல்லாத்தையும் ஒரே கையில வைக்க போடாதே நீ. அழுக்கு கை தங்க மாதிரி இரு. புளி போடுறேன், அந்த புளி சிங்கம் சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. கட் பண்ணுங்கப்பா, இதெல்லாம் கட் பண்ணுங்க, அம்மா எடிட் பண்ணிடுறேன். அன்ஃபில்டர்ட்னா காமெண்ட்ல பாருங்க. அன்ஃபில்டர்ட் வெர்ஷன், ஃபில்டர்ட் வெர்ஷன். நீ இப்போ ஃபில்டர்ல போடுவா, அன்ஃபில்டர்ட் போடுவா? இது என்ன நான் தான் எடிட் பண்றேன். புளியை போடுவேனா சிங்கம் போடுறேன்? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. என்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு, தக்காளியும் போட்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி, ஒரு லெமன் சைஸ், ஆஃப் லெமன் இருக்கும், அந்த சைஸில் புளி எடுத்து போட்டிருக்கேன். இது எல்லாம் போட்டுட்டு இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா சுண்டைக்காய், அதில் உள்ள போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் மூடி வச்சிட வேண்டியதுதான். நல்லா வெந்து வந்த பிறகு கடைஞ்சிட வேண்டியதுதான் அந்த சுண்டைக்காயை. ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அந்த புளியெல்லாம் போட்டு மூடி. அசோகம்மா, சொம்புல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அம்மா வாமா. அப்புறம் அந்த நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த அந்த சுண்டைக்காவையும் போட்டுட்டு, அப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி, நான் சொல்கிற அளவுக்கு ஊற்றுங்க. மோர் இன்னும் நல்லா, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றுறா? இல்லை கொஞ்சம் ஊற்றுங்க, நான் சொல்கிறேன் அம்மா. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இவ்வளோ ஊற்றிருக்கேன் சுண்டைக்காய் போட்டு. இப்போ நல்லா மூடி கொதி நல்லா வந்த பிறகு கடையலாம். நம்ம தொக்கு சொல்லலாம், இல்லை கடையல், எது வேணாலும் சொல்லலாம். இந்த ரெசிபிக்கு பேர்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, நான் போட்டேன், அம்மா போட்டேன். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் போடுங்க. இந்த சைடு வாங்க. என்னம்மா நான் உள்ள கூப்பிட்டுட்டு இருந்தேன், நீ எதுக்கு உள்ள போறீங்க? 1/4 ஸ்பூன், சும்மா இவ்வளோ உண்டு. நான் ஏற்கனவே போட்டேன். 1/4 ஸ்பூனா? ஏன் இன்னும் கம்மியா? போதும், போடுங்க சாமி. நடுங்குதான். போதும், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போயிட்டு வாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த டேஸ்ட் பண்ணு. நல்லா சுடணும். சுடாது பாப்பா, இன்னும் பாயில் ஆகல. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இன்னும் ஃபுல்லா இது நல்லா மிங்கிள் ஆகணும். அப்பதான் ஏன் நிறைய பேர் கூட மிங்கிளா இருக்கேன். நல்லா பாப்பா பாப்பா, இன்னும் கொஞ்சம் போடலாமா காரம்? வா, இன்னும் கொஞ்சம் போடு. வா நீ தான் போடு. வா, காரம் எடுத்துட்டு வா. மிளகாத்தூள் எடுத்துட்டு வாங்க. இன்னும் கொஞ்சோண்டு போட்டுட்டு மூடிடலாம். போடு, 1/4 ஸ்பூன் போடு. டைம் அது மூடணும், இல்லை வாசனை வரும். இன்னும் போடு, 1/4 ஸ்பூன் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க, டக்குன்னு போடுங்க. அந்த மிளகாத்தூள் இதுலேயே வைங்க, இந்த டேபிளில் வைங்க. சரி, இந்த பிளேட்டில் வைங்க. வச்சுட்டு இந்த உப்புலாம் போட்டேன், வேணா அப்புறம் போடலாம். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். வா, இது எடுத்துட்டு போவா. முடிஞ்சு பாப்பா, 5 நிமிஷம் டைம் நான் சொல்லுங்க பார்த்து. சூப்பராக ரெடி ஆயிடுச்சா பாப்பா? இது என்ன காய் சொன்னாம்மா? வெண்டைக்காய். ஏமா சுண்டைக்காய். சுண்டைக்காய் செடி எங்கே இருக்குன்னு காமிங்க. எங்கே இருக்கு? தூள் வந்து செப்பல் போடுறதானே தங்கா?
என்ன செய்கிறா? குழம்பு சூப்பர். டேஸ்ட் பண்ணுறீங்களா? சீக்கிரம் ஓடியா ஓடியா. இந்த தட்டில் எடுத்துப்போம். வந்து டேஸ்ட் பாருங்க. சூப்பராக அவ்வளோலாம் கொடுக்கல குழம்பாமா. இருங்க இது இருக்கட்டும். அது வரைக்கும் எடுத்துட்டு போங்க. செடி ஊற்றிருத்தாங்க தண்ணி. சில சாப்பாடுலாம் எடுத்து வைங்க தாங்க. சாப்பாடு இந்த ரெடி. குட்டி பேக்யார்ட் சமையல் இதோடவே முடியுது. இந்த சமையலோடு சேர்த்து இவங்க பண்ண கலாட்டாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விலாகில் நம்ம பார்க்கலாம். இருங்க நன்றி வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி சுண்டக்காவோட டேஸ்ட் பற்றி சொல்லிடுறேன். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. அதுவும் மண் சட்டியில் இப்படி செஞ்சு சாப்பிட்றது அது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி வணக்கம்.